யாரை நான் அனுப்புவேன் என் மக்களுக்கு பணி செய்ய? கடவுள் கேட்ட இந்த கேள்விக்கு எசாயா, நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று பதில் சொன்னதை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதற்கு முன்னால் அவர் அதற்கு தன்னையே தகுதியாக்கிக் கொள்கிறார். கடவுளால் புனிதப்படுத்தப்படுகிறார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்கிறார், மனிதர் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்கிறவரை நானும் என் அரசின் தந்தையின் முன்னாலே ஏற்றுக்கொள்வேன். கடவுளுக்கு சான்று பகர்வது என்பது மனிதர்களுக்கு அன்பை கற்பித்து வாழ்ந்து காண்பிப்பது. கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளை தனிப்பட்ட விதத்தில் ஆன்மீக கொடைகள் நிறைய பெற்றுக்கொண்டிருப்போம். அந்த கொடைகளை எல்லோருக்கும் கொடுப்பது, அதுதான் கூரை மீது இருந்து அறிவிக்கின்ற செய்தி. என் கடவுள் அன்புள்ளவர், மன்னிப்பவர், இரக்கமுள்ளவர், புனிதமானவர். இதை எப்பொழுதெல்லாம் நான் உணர்ந்து கொள்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் இந்த உண்மையை பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுகிறேன், தள்ளப்படுகிறேன். அதை செய்ய வேண்டும். இதுதான் ஒவ்வொருவருடைய ஆன்மீக அனுபவம். இதுதான் சீடருக்குரிய வாழ்வும் கூட. அதற்கு தான் கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய சொல்லும் செயலும் இயேசுவை எடுத்துரைக்கிறதா? இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.